ஷூஸ கழட்டிட்டு வாங்க. சுஜாதா, எப்போது சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு பார்த்தா ஒரு தடவையும் சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறியே. இத்தனை நாள் உங்க கூட குடும்பம் நடத்துற உங்க போலீஸ் புத்தி எனக்கு தெரியாதாங்க? ஆமா, நீ இன்னும் ரெடி ஆகலையா? சீக்கிரம் சீக்கிரம் ரெடி ஆவுங்க. என்ன ரொம்ப அவசரப்படுறீங்க? மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சா? நம்மள ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இனி எந்த ஊரும் பாக்கி இல்ல. நல்ல ஹோட்டல் போய் சாப்பிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். கமான் கமான், சீக்கிரம் ரெடி ஆவுங்க. கமான் டாடி, எனக்கு ஐஸ்கிரீம். 2 ஐஸ்கிரீம் சாங்ஷன். ஓகே, கமான் ரெடி ஆகு. ஏங்க, நீங்க சொல்றத நம்பலாங்களா? ஹலோ, இப்போ நீ எதை நம்பினாலும் நம்பலனாலும் இதை மட்டும் கண்டிப்பா நம்பணும். கன்ஃபார்ம்டா போறோம். கோ கோ, 5 நிமிஷத்துல 2 பேரும் ரெடி ஆயிட்டு வந்துடணும். கமான், ஹரி அப், மேக் இட் ஃபாஸ்ட். ஹலோ, எஸ் சார். ஆபீஸ்க்கா சார்? வந்துடுறேன் சார். 5 மினிட்ஸ்ல இருக்கேன். ஷுவர். சாரி டியர், அர்ஜென்ட்டா கமிஷனர் சார் வர சொன்னாரு. நான் சொல்ல வந்ததும் சேம் டைலாக். சாரி. எல்லாரும் டியூட்டி முடிஞ்ச உடனே அவங்க வேலையை மறந்து போயிடுவாங்க. நீங்க உங்க வேலையை தவிர எல்லாத்தையும் மறந்து போயிடுறீங்க. உங்க டியூட்டி மைண்ட் எனக்கு தெரிஞ்சதானே. போயிட்டு வாங்க. நமக்கு இதெல்லாம் ஒண்ணு புதுசு இல்லையே. சாரி டியர். எஸ் மிஸ்டர் அசோக், இவங்கெல்லாம் ஜேர்னலிஸ்ட். சமீபத்தில் பிரபல இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் குமார் செத்து போயிட்டாரு. அதை நம்ம ஆளுங்க ஆக்சிடென்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க என்னவோ மர்டருங்கிறாங்க. அதுக்கு சாட்சி? இந்த சமுதாயத்துல இருக்கிற பெரிய மனுஷங்களோட அந்தரங்க விஷயத்தை வெளியே கொண்டு வந்தான். அதனால அவனை பப்ளிக்ல மர்டர் பண்ணிட்டாங்க. அதை பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. பின்ன அவங்க ஏன் ரிப்போர்ட் செய்யல? உங்க போலீஸ் மேல நம்பிக்கை இல்லாதனால. அப்ப நீங்க எந்த நம்பிக்கையில வந்தீங்க? நம்பிக்கையில வரல, உண்மையை வெளியே கொண்டு வர வந்தோம். எங்களை மாதிரி பத்திரிக்காரங்க உயிருக்கு செக்யூரிட்டி இல்லாம போச்சு. உங்க போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்கி இந்த கேஸ ஒண்ணுமே இல்லாம செஞ்சு ஒரே அடியா சாகடிச்சிட்டாங்க. எங்க குமாரோட கொலை வழக்குல சம்பந்தப்பட்டவங்களை இந்த ஜனங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலன்னா உங்க டிபார்ட்மெண்ட் நடுரோடுக்கு எடுத்து அடிப்போம். ஹோல்ட் யுவர் டங். கமிஷனர் எதிரில உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு மரியாதை கொடுக்கிறேன். எவனோ ஒருத்த லஞ்சம் வாங்குறான்னு மொத்த டிபார்ட்மெண்டே லஞ்சம் வாங்குதுன்னு சொல்றதும், எங்கேயோ ஒரு லாக்அப் டெத் நடந்தா போலீஸ்காரங்களை உயிரை கொள்ற அரக்கன்னு விவரிச்சு எழுதுறதும் தப்பு. எங்க டிபார்ட்மெண்ட்லயும் நேர்மையா வேலை செய்யறவங்க இருக்காங்க, மக்களுக்காக உயிரை கொடுக்கறவங்க இருக்காங்க. பட்ட பகல்ல நடு ரோட்ல சென்னையில கபிலனை சுட்டு கொல்லலையா? கோழ மாதிரி காட்டுல ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற வீரப்பனை பிடிக்கிறதுக்காக எங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த எத்தனையோ பேர் உயிரை தியாகம் பண்ணலையா? அவ்வளவு ஏன் சமீபத்துல கோயம்புத்தூர்ல அப்பாவி மக்களை பாம்பு வச்சு கொன்ன அல்லுமா தீவிரவாதிகளை உயிரை பணயமா வச்சு பிடிச்சது தமிழ்நாட்டு போலீஸ். கூல் டவுன் அசோக், கூல் டவுன், கூல் டவுன். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் உயிரை தியாகம் பண்றது போலீஸ்காரங்க தான். சார், ஐ வில் ரீஓபன் தட் ஃபைல். ஓகே. மிஸ்டர் தாமோதரன் சார், ஜர்னலிஸ்ட் குமாரோட ஃபைல் எடுங்க. சார் அது ஆல்ரெடி க்ளோஸ்டு ஃபைல் சார். Do what I say. எடு. இது ஆக்சிடென்ட் கேஸ் சார். How can you say that? அவனோட பொண்டாட்டியே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சார். பாருங்க, இதை விட வேற என்ன வேணும்? அது மட்டும் இல்லாம இந்த கேஸை நான் தான் என்கொயரி பண்ணேன். Oh, I see. உனக்கு குமாரோட அட்ரஸ் தெரியும்ல? தெரியும் சார். Come with me. எப்பவும் கலர் ட்ரெஸ்ல தான் வருவீங்க, இன்னைக்கு என்ன காக்கி ட்ரெஸ்ல வந்திருக்கீங்க? 2 பேருக்கும் ரொம்ப நல்ல பழக்கம் போல இருக்கு. நீங்க குமார் வைஃபா? ஆமாங்க. உங்க புருஷன் எப்படி செத்தாரு? ஆக்சிடென்ட்ல சார். கேட்டது ஒண்ணும் இல்ல, அவங்கள. ஆக்சிடென்ட்ல தான் செத்து போனாரு. எங்க நடந்தது? காலையில எல்லையம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர வழியில என் புருஷனை பறி கொடுத்துட்டேன். அப்ப நீங்க எங்க இருந்தீங்க? நான் பக்கத்துல தான் இருந்தேன். கூட்டூர்ல போகும்போது கல்லு மோதி கீழே விழுந்துட்டாரு. நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனேன். ஆனா போற வழியில இறந்து போயிட்டாரு. எல்லாம் என் தலை விதி. ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். குமார் செத்தது ஆக்சிடென்ட் இல்ல, மர்டர்னு மத்த ஜர்னலிஸ்ட் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. மறுபடியும் என்கொயரி ஆரம்பிச்சிருக்கோம். ஏதாவது அவசியம் இருந்தா உங்களை சந்திக்கிறேன். மிஸ்டர் தாமோதரன், நீங்க ஏதாவது பேச வேண்டியது இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். Then follow me. வணக்கம் சுவாமி. ஓம் தத் சத். என் பேர் லட்சுமி.
நிறைய ஆஸ்தி இருக்கு ஆனா மனசு நிம்மதி இல்ல சுவாமி. ஆஸ்தி இருந்தால் அனைத்தும் கிடைக்கும் என்பது அறியாமை. இங்கு இருப்பவர்கள் அனைவரும் கோடீஸ்வரர்கள், வெளிநாடு சென்று திரும்பி வந்தவர்கள், மன நிம்மதி இல்லாமல் குருவே சரணம் என்று என்னிடம் அடைக்கலமானவர்கள், ஆஸ்தியை ஆசிரமத்திற்கு தானம் செய்தவர்கள். நானும் தானம் செய்யறேன், என்னையும் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆகட்டும், உடனடியாக புற்றில் பாலை ஊற்றுகிறேன். பிட்டா பிடிகிடிமா தாரீகா தில். ஓம் தத் சத். இதை உள்ளே வைத்துக்கொள், உன் இன்பத்தை தீர்த்துக்கொள். சரிங்க சுவாமி. செல். சுவாமி சுவாமி குடி மூழ்கி போச்சு சுவாமி. யார் குடி மூழ்கியது? நம்ம 2 பேருடைய குடியுந்தா. நடந்தது என்ன? புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் என் புருஷனோட கேஸ திரும்ப விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்பதான் வந்து என்ன பாத்துட்டு போனாரு. அவன் கேட்டது என்ன, நீ சொன்னது என்ன? அவர் நிறைய கேள்வி கேட்டாரு, ஆனா நீங்க சொல்லி கொடுத்தது மாதிரி அப்படியே சொல்லிட்டேன். கவலையை விடு, அனைத்தையும் ஓம் தத் சத் என்று விட்டு விடு. பிட்டா பிடிகிடிமா தாரிகா தில். வா, புற்றில் பால் ஊற்றுகிறேன். டாக்டர், என்னது? டெட் பாடி. நீங்க உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். எதுக்கு பண்ணணும்? நீங்க யாரு? ஐ அம் இன்ஸ்பெக்டர் அசோக். எதுக்கு பண்ணணுங்கிறது அனாவசியம். சீக்கிரம். இப்பெல்லாம் முடியாது, என் டியூட்டி முடிஞ்சு போச்சு. வேற டாக்டர் வருவாரு, அவர் பண்ணுவாரு. இது இம்பார்ட்டன்ட் கேஸ் டாக்டர். லேட் ஆச்சுனா பணம் கூட கிடைக்காது. இந்த கேஸ்ல ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கு. மரியாதையா பண்ணுங்க. என் டியூட்டி முடிஞ்சு போச்சுன்னு சொல்றேன். என்ன பயமுறுத்துறியா? என்னால செய்ய முடியாது. முடியாதுன்னா உன் பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு போயிடும். சிஸ்டர், போஸ்ட்மார்ட்டத்துக்கு ரெடி பண்ணுங்க. இவர் கன்ஃபார்ம்டா கொலை செய்யப்பட்டிருக்காரு. தேங்க்யூ டாக்டர். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்டிகேஷன். ஐ எம் சாரி. குட் மார்னிங் தாமோதரன். பரவாயில்ல, உட்காருங்க. வாங்க சார். ரெமி மார்டின், ஃபாரின் பிராண்ட். டியூட்டி அவசியம் இல்ல, குடிங்க. சார் நீங்க இங்க. மிஸ்டர் தாமோதரன், குமாரோட பாடியை ஏன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணல? அவசியம் வரல சார். ஓ அவசியம் தீர்ந்ததுனால அதுக்கு அவசியம் வரல. Am I right? சார் நீங்க ஏதோ டபுள் மீனிங்ல பேசுறீங்க. அதெல்லாம் போய். மர்டர் நடந்ததுக்கு அப்புறம் நீ 2 நாள் லீவ் போட்டு உன் பொண்டாட்டியோட ஜாலியா பெங்களூருக்கு சைட் சீங்க்கு போனது பொய்யா? இல்ல 50,000 ரூபாய்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கினது பொய்யா? சார், ஒரு சின்சியர் ஆபீசர் கிட்ட இந்த மாதிரி பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை சார். வெல் மிஸ்டர் தாமோதரன், இந்த வீடு உங்களுக்கு தானே? என் ஒய்ஃப் பேர்ல இருக்கு சார். வெளியில இருக்கிற மாருதி கார்? அதுவும் என் ஒய்ஃபோட தான். கலர் டிவி, விசிஆர், ஃப்ரிட்ஜ், ஃபர்னிச்சர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இதெல்லாம் என் ஒய்ஃபோட வீட்ல கொடுத்தாங்க சார். ஆஹா. பின்ன கோயில் வாசல்ல செருப்பு கடை வச்சு பொழப்பு நடத்துற உங்க மாமனார் இவ்வளவு லட்சம் சம்பாதிச்சிருக்காருன்னா நம்ப சொல்றியா தாமோதரன்? என் பர்சனல் விஷயம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க என்ன விட பெரிய அதிகாரியா இருக்கலாம், ஆனா நானும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர்ங்கிற விஷயத்தை மறந்துடாதீங்க. சீ,
சப் இன்ஸ்பெக்டர் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நீ பணத்துக்காக லான் ஆர்டர் கிரிமினல்ஸ் பக்கத்துல படுக்க வைக்கிறதுக்கும் தயங்க மாட்டேன். டேய், பணம் தான் முக்கியம் நினைச்சா பல வழிங்க இருக்கு, அத பாத்துக்க. அதை விட்டுட்டு போலீஸ் வேலையை மட்டும் கேவலப்படுத்தாத. கம் ஆன், ஃபாலோ மீ. எங்க சார்? குமார் வைஃப் அரெஸ்ட் பண்றதுக்காக. மிஸ்டர் சீனிவாசன், அசோக் பேசுறேன். உடனே குமார் வீட்டுக்கு வந்துருங்க. ஓவர். தாமோதரன், மிஸ்டர் சீனிவாசன், நீங்க இங்கே இருங்க. கால் தி ஆம்புலன்ஸ். தாமோதரன், தாமோதரன் நில்லு. ரிலாக்ஸ் தாமோதரன், ரிலாக்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க மட்டும் வரலன்னா அவன் என்ன கொன்னே இருப்பான். தாமோதரன், யாரவங்க? தாமோதரன், யாரவங்க? மன்னிச்சிருங்க. சொல்லு சொல்லு சொல்லு. சுவாமிஜி. சுவாமிஜி, சுவாமிஜி. என் பேரு ராஜசேகர், ராஜா என்டர்பிரைசஸ் சேர்மன். என் மனைவி பேரு லக்ஷ்மி, அவளும் ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ். சமீபத்தில் சுகபோக சித்தர் சுவாமிஜியை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. வெயிட் 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 வெயிட். சுவாமிஜி பேர் என்ன சொன்னீங்க? சுகபோக சித்தர் சுவாமிஜி. சுகபோக சித்தர். ப்ளீஸ். என் பொண்டாட்டி அவன் வசியம் பண்ணிட்டான். சொத்தெல்லாம் ஆசிரமத்துக்கு எழுதி கொடுத்துட்டா. எந்த நேரமும் அங்கேயே இருக்கா. நீங்க தான் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும். சி மிஸ்டர் ராஜசேகர், இந்த விஷயத்தை எவ்வளவு நாளா எங்க டிபார்ட்மெண்டோட கவனத்துக்கு ஏன் கொண்டு வரல? நம்பிக்கை இல்லை சார். உங்களை பத்தி கேள்விப்பட்டேன். ரிப்போர்ட் கொடுத்ததோ ஆக்ஷன் எடுத்து ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சது. அதனால தான் வந்தேன். குட். கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஐ வில் லுக் இன்டு திஸ் மேட்டர் இமிடியட்லி. ப்ளீஸ். தேங்க்யூ சார். நான் வரேன். சார், இனிமே இந்த சுவாமிஜிக்கு கெட்ட நேரம் தான். சார், ஒரு போலீஸ பப்ளிக் இவ்வளவு பெருமையா பேசுறத நான் இப்பதான் பாக்குறேன் சார். நீங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். இனிமே நான் உங்க வழியில தான் நடப்பேன் சார். என் வழியில நடக்கிறது இல்ல, மத்தவங்க உன் வழியில நடக்கிற மாதிரி நீ நடந்துக்கணும். சுவாமிஜி ஆஸ்பத்திரிக்கு போலாமா? சுவாமிஜி எங்க? உள்ளே பூஜையில் இருக்கிறார். சமயத்திற்கு வந்தீர்கள். ஆரத்தி எடுத்துக் கொள்ளுங்கள். சீனிவாசன், எங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணும். நீங்கள் காக்கி ஆடை அணிந்திருக்கிறீர்கள், நான் காவி ஆடை அணிந்திருக்கிறேன். இருவரும் மக்கள் சேவைக்காக தான் இருக்கிறோம். உமக்கு உதவ முடியும் என்றால் எமக்கு அதை விட வேறு என்ன சந்தோஷம் இருக்கும்? சப் இன்ஸ்பெக்டர் தாமோதரன் சாகரப்போ உங்க பேர் சொன்னாரு. எதுக்கு சொன்னாரு? அவன் என் பரமபக்தனாக இருந்திருப்பான். பூலோகத்தை விட்டு பரலோகம் செல்லும் கடைசி நேரத்தில் என் பெயரை உச்சரித்திருப்பான். அதை நீங்கள் தவறாக எண்ணி விட்டீர்கள். அப்பாவி ஜனங்களை ஏமாத்துறீங்கன்னு ஒருத்தர் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். அதுக்கு என்ன சொல்றீங்க சுவாமி? ராம அவதாரத்தில் ராமனுக்கும், கிருஷ்ணா அவதாரத்தில் கிருஷ்ணனுக்கும், இந்த கலியுகத்தில் அவதார புருஷனான எனக்கும் இந்த பழிச்சொல் வந்தே தீரும். சந்தேகம் இருந்தால் என் ஆசிரமம் முழுவதும் தேடி பாரும். ஐயோ, என்ன தப்பா நினைக்காதீங்க. உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. பட் டியூட்டி ஆச்சு, மன்னிச்சிருங்க. 1000-ல் ஒருவனே, உத்தம புத்திரனே, நீர் பல்லாண்டு வாழ்க. ஓம் தத் சத். இந்த காப்பை அணிந்து கொள். ஓம் தத் சத். நாங்களும் காப்பு போடுவோம் சுவாமி. உங்க காப்பு ஆள மயக்கிறதுக்கு, எங்க காப்பு ஆட்டத்தை முடிக்கிறதுக்கு. மறுபடியும் வர. ஓம் தத் சத். எனக்கே வா.